தமிழர் நிலத்தை தமிழ்நாடு என்று பெயரிட்டு அழைத்த பெருந்தகை பேரறிஞர் அண்ணா அவர்களால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட இந்த நாள், இந்த அறிவிப்புக்காக தமிழ் அறிஞர், தமிழ் ஆர்வலர் திருமிகு சங்கரலிங்கனார் 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து மாநில ஒன்றிய அரசுகளின் கவனத்தை ஈர்த்து தமிழ் சமூகத்தில் மிகப்பெரிய கிளர்ச்சியை உருவாக்கி அதன் ஊடாக இந்த தமிழ்நாடு என்கிற நாள் அறிவிக்கப்பட்டது. இதற்காக அந்த மாபெரும் தமிழ் அறிஞர் தன் உயிரை தியாகம் செய்திருக்கிறார். அவரை நினைவு சுமர்ந்து இந்த நாளை தமிழ்நாடு நாள் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி கொண்டாடி வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கே தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்ட இந்த நாளில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில மாவட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு இந்த நாளை கட்சியின் தலைமை அலுவலகத்தில் ஐயன் திருவள்ளுவர் இல்லத்தில் கொண்டாடுகிறோம். அதேபோன்று தெற்காசியா முழுவதும் ஆட்சி செய்த நம்முடைய முன்னோர் முப்பாட்டன் ராஜராஜ சோழனுடைய பிறந்தநாள் விழா இன்று. அந்த நாளில் அவருக்கும் சிறப்பு சேர்க்கின்ற வகையிலும் நாளைய இளைய தலைமுறை நம்முடைய வேர்களை மறந்துவிடாமல் அவர்களுக்கு இந்த செய்திகளை சொல்லுகின்ற ஒரு நிகழ்வாகவும் இந்த இருவரும் நிகழ்ச்சியை தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒழுங்கு செய்திருக்கிறது.